Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பைத்தான்ல இருக்க ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்கும். இந்த ஸ்ட்ரிங் வேல்யூல நம்ம எப்படி ஸ்ட்ரிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்றது அப்படின்றதான் ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீடியோவில் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளேயோ இல்லை ஒரு சிங்கிள் கோட்ஸ்குள்ளார ஒரு வேல்யூவா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இன்புட் ஃபைல் இன்புட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இன்புட் கொடுத்து நான் அந்த இன்புட்டுக்கு வேல்யூஸ் கொடுக்குறேன். ஓகே, இன்புட்டுக்கு டபுள் கோட்ஸ் கொடுத்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன். என்னன்னா நான் விஜா குயிக்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். விஜா குயிக்னு கொடுக்குறேன். இப்போ இந்த விஜா குயிக் இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரிங் வேல்யூ. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவில் நம்ம எப்படி ஒரு ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் இன்புட்டை வந்து பிரிண்ட் பண்ணி ஒரு வாட்டி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. ஓகே ஃபைன். பட் எனக்கு வந்து அந்த குயிக் மட்டும் தான் வேணும், இல்லை எனக்கு விஜா மட்டும் தான் வேணும். இதை நான் எப்படி வந்து கொண்டு வர்றது? இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவில் இது ஒரு சிங்கிள் வேர்டாக இருக்குது. இந்த வேர்டுக்குள்ளார எனக்கு என்ன வேணும், விஜான்ற இந்த ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும். ரிமைனிங் இருக்கிறது எனக்கு விஜா குயிக் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் நமக்கு ஸ்லைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸ்லைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஸ்லைஸ் என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்போ இங்கே இருக்கு பார்த்தீங்களா விஜா குயிக்ன்றது, இது எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வி தென் ஐ கமா ஜே கமா ஏ கமா இந்த மாதிரி. ஓகேங்களா? ரிமைனிங் வேல்யூஸும் குயிக்கும் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணோம், ஒவ்வொரு சிங்கிள் கேரக்டரும் ஓகேங்களா ஸ்லைஸ் பண்ணி ஒரு அரே ஃபார்மேட்டுக்கு கன்சிடர் பண்ணிக்கும். ஸ்லைஸ் பண்ணால் என்ன ஆகுனா அரே ஃபார்மேட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஸ்லைஸ் பண்ண ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிஸ்ட் ஆப்ரேஷன் இருக்கு பாருங்க. ஏன்னா டேட்டா வந்து ஒரு லிஸ்ட்டாக தான் வந்து ஒரு அரே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகே, இப்போது நான் வந்து 0 கொடுக்குறேன். ஏன் 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வி இருக்குங்களா, இந்த வி என்ன கன்சிடர் பண்ணிக்கும், 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஸ்டார்டிங் வித் அரே வந்து ஸ்டார்ட் வந்து 0வில் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஐ வந்து 1ன்னு கன்சிடர் ஆகும். இந்த ஜே வந்து 2ன்னு கன்சிடர் ஆகிக்கும். ஏ வந்து 3. ஓகே, அதேமாதிரி குயிக் வந்து 4 5 6 7 கண்டினியூஸாக n வரைக்கும் போகும். ஓகேங்களா? 0வில் ஸ்டார்ட் பண்ணி n வரைக்கும் போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த 0வில் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். இண்டெக்ஸ் வந்து வியில் ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் 1 2 3. ஓகே, நமக்கு 3 வரைக்கும் வேணும். ஓகே, அதனால என்ன பண்ணுங்க, 4 வந்து கொடுக்கணும். ஓகே, 4 கொடுத்தீங்கன்னா தான் என்ன ஆகும். ஓகே, 4 கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த 4க்கு முன்னாடி ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வரைக்கும் கொண்டு வரும். ஓகே, இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்க. எனக்கு வந்து வேல்யூ வந்து எக்ஸாக்டாக வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, விஜான்றது மட்டும் தான் எனக்கு வேணும், குயிக் இப்போதைக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நான் அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஒரு கொஷின் வரும் உங்களுக்கு, நான் வந்து 0ன்றதை மென்ஷன் பண்ணணுமா அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் 0வில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் எம்டியாக கொடுத்தாலே பை டிஃபால்ட்டாக அது வந்து 0வா கன்சிடர் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து எக்ஸாக்டாக வந்து 0வை அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்குது. ஓகே, இப்போது லாஸ்ட். ஓகே, இப்போ நீங்கள் 4 கொடுத்துருக்கீங்களா, நான் அந்த 4 கொடுக்க மாட்டேன். இப்போது நான் 2 இடத்துலையுமே வேல்யூஸ் கொடுக்கல. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஃபுல் வேல்யூஸும் எடுத்துருக்கு. ஓகே, ஸ்டார்ட் வித் 0. ஓகே, என் வித் n. ஓகேங்களா? எவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர் இருக்கோ ஆல் த கேரக்டர் வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். இப்போ நாங்கள் வந்து 0, இப்போ இங்கே வந்து நான் 4 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அது 4ல இருந்து தான் கன்சிடர் ஆகிக்கும்.
இங்க பாருங்க குயிக்ல இருந்து, அதாவது கியூல இருந்து ரிமைனிங் கேரக்டரை பிரிண்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? நீங்க இதை ஸ்லைஸ் பண்ணும்போது நீங்க ஒரு கேரக்டரை இண்டெக்ஸை யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு கேரக்டர், ஒரு வேர்டு இருக்கு, அந்த வேர்டுக்குள்ளார இருக்கிற பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ கிளியர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பைத்தானுடைய ஸ்ட்ரிங்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு, மெத்தட்ஸ். ஓகேங்களா? பைத்தான் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் வந்து மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கு. பட் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல் மெத்தட்ஸே நம்மளால கவர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பைத்தான் வந்து ஒரு வைடான ஒரு டாபிக். ஓகே, நம்ம கூகுளில் போனாலே ஜஸ்ட் டைப் பண்ணுங்க ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இன் பைத்தான். ஓகே, ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இன் பைத்தான். இப்போ ஓகே, W3 ஸ்கூல் நல்லா தான் இருக்கும். ஓகே, W3 ஸ்கூல் கூட நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவங்க வந்து ப்ராப்பராக தான் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஸ்ட்ரிங் மெத்தட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டின் மெத்தட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? கேபிட்டலைஸ், கேஸ்ஃபோல்ட், சென்டர், இண்டெக்ஸ், ஃபைண்ட், ஓகே, இஸ் ஆல்ஃபா, இஸ் டிஜிட், இஸ் நியூமரிக், ஓகேங்களா, லோவர், அப்பர் கேஸ், ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நமக்கு வந்து மல்டிபிள் மெத்தட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்டார்ட்ஸ் வித், எண்ட்ஸ் வித். ஓகேங்களா? அப்பர் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு வந்து மல்டிபிள் இன்பில்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? நம்மளுடைய சினாரியோவுக்கு, ஓகேங்களா, நம்மளுடைய யூஸ் கேஸ்க்கு ஒரு ஸ்ட்ரிங்கில் இருந்து ஒரு ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணோம். அது எந்த மாதிரி சினாரியோவாக இருக்குன்னு பார்த்து அதுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கும், எந்த இன்பில்டு ஃபங்க்ஷன் வந்து சூட்டபுளாக இருக்குமோ நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி அந்த இன்பில்டு ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த இன்பில்டு மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து இங்கே விஜா குயிக்னு இருக்குங்களா, நான் என்ன பண்ணுறேன், இப்போது எனக்கு வந்து என்னுடைய சினாரியோ என்னன்னா கேபிட்டலில் இருக்கணும். ஓகேங்களா? கேப்ஸ் லெட்டரில் இருக்கணும் எல்லாமே. அதை எப்படி அச்சீவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா print, ஓகே, print input டாட் அப்பர்னு ஒரு பில்டின் மெத்தட் இருக்குது, ஸ்ட்ரிங் மெத்தட் இருக்குது. நான் அதை கொடுத்துக்கிறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, எனக்கு விஜா குயிக்னு வந்து ஒரு கேப்ஸ் லெட்டரில் ஆல் த வேல்யூஸ் எனக்கு கேப்ஸ் லெட்டரில் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு கொஷின் வரும், பிரதர் நீங்கள் எப்பயுமே வந்து பிரிண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க, பட் எனக்கு இதை எப்படி நான் வந்து ஸ்டோர் பண்ணுறது, எனக்கு வந்து அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன், இல்லை அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு பிளேஸில் தான் நான் அதை யூஸ் பண்ண போகிறேன் அந்த அப்பர் கேஸ், பட் எனக்கு டேரெக்டாக பிரிண்ட் பண்ண அவசியம் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இதை நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? இதை வந்து அவுட்புட்னு வச்சுப்போமே, இப்போதைக்கு இதை அவுட்புட்னு வச்சுப்போம். ஓகே, இந்த வேல்யூஸை நாங்கள் கொடுத்துக்கிறேன், இப்போ அப்பர்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் வந்து இப்போ இந்த அவுட்புட்டை வந்து இப்போ இந்த அவுட்புட்டுன்ற அந்த வேரியபிள் நேமுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நீங்கள் இங்கே ஒரு ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணீங்க பாருங்க, அதுக்கான அவுட்புட் அங்கே இருக்கும் இல்லைன்னா. ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்க, சேம் ரிசல்ட். இப்போ சப்போஸ் நீங்கள் லோவர் வேணும்னா லோவர் கொடுங்களேன், லோவர் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு ஆல் த கேரக்டர்ஸ் லோவர் கேஸில் வரும். ஓ, லோவர்னு வரும் இல்லையா? ஓ, ஸ்லோவர்னு. ஓகே, எஸ் போட்டுனா. ஓகே, லோவர் கேஸ். ஓகே, இப்போ பாருங்கள், எனக்கு ஆல் த வேல்யூஸ் எனக்கு வந்து ஸ்மால் லெட்டரில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண, ஒரு லாஜிக்கை பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அதை வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணி இந்த வேரியபிளை வந்து கால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வேரியபிள் எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு புரியலன்னா நம்மளுடைய ப்ரீவியஸில் வீடியோஸையும் போயிட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு அப்பர் லோவர் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு ரீப்ளேஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க, ரீப்ளேஸ். ஓகே, இந்த ரீப்ளேஸ் என்ன பண்ணனா, ஓகே, விஜேவை இப்போ பாருங்க, நான் அந்த விஜா குயிக்னு இருக்குங்கல்ல, அந்த விஜான்றத வின்னு மட்டும் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஆர்எல்ஸ் நம்ம ஃபுல்லாகவே விஜா குயிக்ன்றத நம்ம விக்னேஷன் கன்வெர்ட் பண்ணுவோமே. ஓகே, விஜா குயிக்ன்றத நேமை நான் விக்னேஷன் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே, விக்னேஷன் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த விக்னேஷனை கன்வெர்ட் பண்ணிட்டு இது எனக்கு வந்து அப்பர் கேஸில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஓகே,
நான் வந்து சும்மா வந்து நேம்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணி ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அவுட்புட் அவுட்புட் ஓகே டாட் அப்பர். நான் எதுக்காக இந்த மல்டிபிள் வேரியபிள்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றேன்னா, நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து கால் பண்ணணும் அப்படின்னா அந்த வேல்யூ எப்படி டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ன்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்றேன், மல்டிபிள் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ பாருங்க என்னுடைய நேம் வந்து கேப்ஸ்ல வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கேப்ஸ் அண்டு லோவர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸ்னால உங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூ வரும். எப்பனா நீங்கள் ஒரு சர்ச் பண்ணுறீங்க இல்லை ஒரு கவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் கூகுள்லேயே போயிட்டு ஏதாவது ஒரு பேராகிராஃப் அப்படின்னு டைப் பண்ணி எடுத்துடுறோமே, இல்லைனா நம்ம மேனுவலாகவே டைப் பண்ணிப்போமா? மேனுவலாகவே டைப் பண்ணோம். ஐ லவ் விஜா குயிக். I am part of Vija Quick family. I am part of Vija Quick family. ஓகே, இப்போ இதுதான் என்னுடைய ஸ்ட்ரிங் வேல்யூ. ஓகேங்களா? இன்டர்வியூவில் உங்களை இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம இதை ரிமூவ் பண்ணிப்போமா, இல்லை இருக்கட்டுமா, இல்லை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம ரிமூவ் பண்ணிப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுப்பாங்க இன்டர்வியூவில். கொடுத்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, விஜா குயிக்ன்றது எத்தனை வாட்டி ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ விஜா குயிக்ன்ற அந்த வேர்டு வந்து எத்தனை வாட்டி ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ இப்போ அதுக்கு ஒரு இன்பில்டு மெத்தட் இருக்கு. என்னன்னா இன்புட் டாட் ஓகே கவுண்ட். நமக்கு என்ன வேணும்? விஜா குயிக் இதுதான் வேணும். ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு 2 டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதாவது இங்கே ஒரு வாட்டி விஜா குயிக் இருக்கு, இங்கே ஒரு வாட்டி விஜா குயிக் இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வி வந்து கேப்ஸில் கொடுக்குறேன். கேப்ஸில் கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 1 டைம் தான் ப்ரெசென்ட் ஆகும். ஏன்னு பாருங்க, ஏன்னா நான் இங்கே வந்து வி வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கேன். இங்கே எக்ஸாக்டாக இதுதான் வந்து மேட்ச் ஆகுது. இது வந்து கேப்ஸ் வியா இருக்கு. ஓகேங்களா? பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ்ங்க. ஓகேங்களா? ஸோ வந்து கேப்ஸு அண்ட் ஸ்மாலில் இருந்தால் அது வந்து கன்சிடர் பண்ணிக்காது, அது டிஃப்ரெண்ட் வேல்யூ அப்படின்ட்டு தான் வந்து பைத்தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்போ இந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்ட்ரிங்குக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்தாங்கல்ல, அந்த பேராகிராஃப் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லோவர் கேஸாக கன்வெர்ட் பண்ணணும், இல்லை அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் யுவர் சினாரியோ. நான் இப்போ என்ன பண்ணுறேன், லோவர் கேஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபைனல் இன்புட் டாட் லோவர். ஓகேங்களா? லோவரில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஃபைனல் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபைனல்ல இருந்து நான் பார்க்குறேன். இப்போ இங்கே வந்து பாருங்க கேப்ஸ் தான் இருக்கு. பட் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா எனக்கு 2 வரும். ஏன்னா நான் வந்து ஆல் த வேல்யூஸை ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு பேராகிராஃப் வருதுன்னா அது வந்து கேப்ஸில் இருக்கும், ஸ்மாலில் இருக்கும். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து கேப்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆர்எல்ஸ் ஒரு 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 பேராகிராஃப் இருக்குன்னா அவங்க எப்படி வேணால் டைப் பண்ணலாம் இல்லை? ஓகேங்களா? ஒரு கேப்ஸ் கொடுப்பாரு, ஸ்மால் கொடுப்பாரு. பட் மிஷினுக்கு வந்து அது புரியாது. நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் ஸ்மாலில் இருக்கும், ஆர்எல்ஸ் இந்த ஐன்ற வேர்டு வந்து டைப் பண்ணும் போல அது வந்து கேப்ஸாக வந்து தெரியாமல் டைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ அது வந்து அது கன்சிடர் ஆஸ் அ டிஃப்ரெண்ட் வேல்யூவாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம லோவர் கேஸில் வந்து பண்ணலை அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி ப்ராப்பராக எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு செக் பண்ணணும். விஜா குயிக் எவ்வளோ இருக்குது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டில் 2 டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் எக்ஸாக்டாக நமக்கு வந்து கொடுக்குது. ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த லோவர் ஃபங்க்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு அப்பர், லோவர் அண்ட் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போது அகைன் வேறு என்ன இருக்குது அப்படின்னா இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நம்ம வந்து டேட்டா இன்ஜினியருக்கு ரிலவெண்ட்டாக மட்டும்தான் மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் கவர் பண்ணுவோம். ஓகே, நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். உங்களுக்குன்னு ஒரு சினாரியோ இருக்கும்ல, லைக் இப்போ வந்து இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா லோவர் கேஸில் கன்வெர்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள் பைத்தான் மெத்தட்ஸ்னு, ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்னு, அது உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும். ஜஸ்ட் இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சினாரியோவுக்கு எந்த இன்பில்டு ஃபங்க்ஷன் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு, எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித்னு ஒன்று இருக்குது.
இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதுங்க. ஓகேங்களா, அது நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ அதை பார்ப்போம். இப்போ ரியல் டைமில் நீங்கள் ஒரு ஃபைலை வந்து ரெசீவ் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு ஒரு ஃபைல் ரெசீவ் எவ்ரிடே உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் ரெசீவ் ஆகுது. ஓகேங்களா, சோர்ஸில் எவ்ரிடே ஒரு ஃபைல் ரிசீவ் ஆகுது. நீங்கள் அந்த ஃபைலை ரீட் பண்ணுறீங்க. அந்த ஃபைல் வந்து ஃப்ளைட் டேட்டா, ஃப்ளைட் புக்கிங் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேங்களா, .csv. ஓகே, இதுதான் என்னுடைய இந்த ஃபார்மேட்டில் தான் எனக்கு டெய்லி வரணும். அதுதான் என்னுடைய ரெக்குயர்மெண்ட். இப்போது இதை நான் எப்படி வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, இல்லை அந்த ஃபைல் வந்து டிஃப்ரெண்ட் ஃபைலாக இருந்தால் நான் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஓகே, ஒரே ஒரு ஃபோல்டர் தான் இருக்கும், ஒரே ஒரு கண்டெய்னர் இருக்கும். ஓகேங்களா, அசூரில் வந்து என்ன பண்ணுவாங்க, பிளாப் ஸ்டோரேஜ் இருக்குது. அந்த பிளாப் ஸ்டோரேஜ் உங்களுக்கு நீங்கள் பிகினராக இருந்தால் அதை அந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் லேயர். ஓகேங்களா, இப்போதைக்கு நாங்கள் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் லேயர். நீங்கள் அந்த பிளாப் ஸ்டோரேஜில் என்ன பண்ணுவீங்க, ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார மல்டிபிள் ஃபைல்ஸ் அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்டோர் ஆகும், ட்ரிகர் ஆகும் பைப்லைன்லாம். இப்போது இது வந்து CSV ஃபைல், ஃப்ளைட் புக்கிங்காக இருக்கலாம். அதுக்கு அந்த ஒரே ஒரு கண்டெய்னர் நிறைய ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஃப்ளைட் புக்கிங் டீட்டெயில்ஸ் இருக்கும், அண்டு பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் இருக்கும். பட் எனக்கு ஃப்ளைட் புக்கிங் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வேணும், அந்த ஃபைல் மட்டும்தான் வேணும். ஓகேங்களா, இப்போ இதை எப்படி நான் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷன் போடுங்க. ஓகே, இஃப்னா என்னன்னா எக்ஸாக்டாக மேட்ச் ஆனால் அந்த அந்த அதுக்கான ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் எல்ஸ் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அது வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா, அந்த டாஸ்க்கு அதாவது மேட்ச் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடும் டாஸ்க்கை. ஓகே, இப்போ நான் இஃப் கண்டிஷன் போடுறேன். ஓகே, இன்புட் டாட் ஸ்டார்ட்ஸ் வித். ஓகே, ஸ்டார்ட்ஸ் வித். ஓகே, எனக்கு ஸ்டார்ட்ஸ் வித் என்னவா இருக்கணும், ஃப்ளைட். இதுதான் என்னுடைய கீவேர்டு மாதிரி. ஓகே, ஃப்ளைட்டுன்ற இந்த கீவேர்டு வந்தா ஓகே எனக்கு இந்த ஃபங்க்ஷனை நீ எக்ஸிக்யூட் பண்ண, அதாவது இந்த லாஜிக்கை நீ எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து அந்த ஃபைல் நேமை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா, அந்த இன்புட் ஃபைல் இருக்குங்களா, அந்த இன்புட் ஃபைலையே நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட். ஓகே, இன்புட் எல்ஸ். ஓகே, எல்ஸ் என்ன சொல்கிறேன், பிரிண்ட் be file not received, file name not match, file name not matched, file name not matching. என்ன டைப் ஆக மாட்டிருக்கு, what happened, file name not matching. ஓகே, இப்போ இதுதான் நம்மளுடைய கண்டிஷன் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இன்புட்ன்றது இது என்னுடைய ஃபைல் நேம். இதில் ஸ்டார்ட்ஸ் வித். ஓகேங்களா, ஸ்டார்ட் அதாவது இந்த ஸ்டார்டிங் பொசிஷன் இருக்குங்களா, இதில் வந்து ஃப்ளைட்னு அந்த வேர்டு. ஓகேங்களா, நம்ம ஸ்டார்ட் வித் என்ன கொடுக்குறோமோ அந்த வேர்டு இருக்கான்னு பார்ப்போம். இருக்கு அப்படின்னா இந்த லாஜிக் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த எல்ஸ் கண்டிஷன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், எனக்கு அந்த ஃபைல் நேமை வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இந்த ஃபைல் நேமை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டிஃப்ரெண்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எஃப்ல இருக்க நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஹெச்னு ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். ஓகே, ஹெச்னு இல்லை இன்னொரு பேசஞ்சர், இது வந்து புக்கிங் டீட்டெயில்ஸா இல்லை கஸ்டமர் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, கஸ்டமர் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபைல் நேம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னு, இப்போ என்ன எரர் த்ரோ பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபைல் நேம் நாட் மேட்சிங். ஓகே, இந்த கண்டிஷனோட வேலையே என்னன்னா, ஓகே எனக்கு ஃப்ளைட்டுன்னு இருக்கு ஃபைல் இருந்தால் தான் நீ எக்ஸிக்யூட்டே ஆகணும். எனக்கு ஒரு லாஜிக்கை ஃபைல் நேமை கொண்டு வா, இல்லைனா ஃபைல் இல்லைன்னு மட்டும் சொல்லி எந்த ஒரு லாஜிக்கை நீ எக்ஸிக்யூட் பண்ணாத டாஸ்க்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோ அப்படின்றத நான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுதான் வந்து ஸ்டார்ட்ஸ் வித். எண்ட்ஸ் வித் அப்படின்னா என்னன்னா, நான் இப்போ பாருங்க எண்ட்ஸ் வித் கொடுக்குறேன். ends with. ஓகே, இப்போ இங்க csv.csvன்னு இருக்கு. ஓகே, நான் இப்போ என்ன பண்றேன், .xlsx. ஓகே, இப்போ நான் இதை கொடுத்து இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஃபைல் நேம் நாட் மேட்சிங், ஏன்னா அங்கே CSV ஃபைலாக இருக்கு. ஓகே, சப்போஸ் நான் CSVன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், .csv. ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகே,
இப்போ கஸ்டமர் டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ணுது, அந்த ஃபைல் நேமை பிரிண்ட் பண்ணுது. ஏன்னா எண்ட்ஸ் வித் அந்த கண்டிஷனை இது மேட்ச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஃபைல் நேமை இந்த ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித் அந்த ஸ்ட்ரிங் இன்பில்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க இது. ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனில் நீங்கள் எப்படிலாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ வந்து இதில் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் மெத்தட்ஸை நான் கவர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரிங் அந்த மெத்தட்ஸை வந்து நான் கவர் பண்ணிட்டேன். பட் உங்கள் சினாரியோவுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நீங்கள் அந்த கூகுளை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் போய் டைப் பண்ணுங்கள், கூகுளில் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ரிசல்ட்டை வந்து எக்ஸாக்டாக ஷோ பண்ணும். ஓகே,